ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மகிழ் வித் மகிழ் டீம். நம்முடைய கனவுகள் மெய்ப்பட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஆப்டிடியூட் கோச்சிங்கில் 2017 கேட்ட சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ், அது குரூப் 4, குரூப் 2 அண்ட் அந்த இயரில் நடந்த எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் நடந்த சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸை உங்களுக்கு தொகுத்து அந்த கொஷின்ஸை மட்டும் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முடிஞ்சதுன்னா நோட்ஸ் கூட மேக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 5x plus 15 is 2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க. 5x plus 15 is 2x plus 3 equal to 10:3 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இதில் கரெக்டான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி நம்ம இது ப்ரூஃப் பண்ணுறப்போ 10:3 வருதுன்னு நம்ம நம்பர்ஸை போட்டு செக் பண்ணக்கூடாது. இருக்கிற ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட். அப்போது இந்த ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 5 எக்ஸுக்கு பதிலாக 3 plus 15 2 எக்ஸுக்கு பதிலாக 3 + 3. ஃபாஸ்ட்டாக போடுங்க. 5 3s are 15, 15 + 15 30, 2 3s are 6, 6 + 3 9. அப்போ 30:9னா 5 3 30 3 9. அப்போ 10:3 இங்கே வந்துருச்சா? அப்போ நம்மளோட ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இன்கேஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் வரலன்னா செகண்ட் ஆப்ஷனை இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது 2017 கேட்ட கொஷின். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லா சம்ஸுமே ஆல்ரெடி கொஷின் பேப்பரில் கேட்ட சம். அதுக்கு தான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நோட்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 343 மைனஸ் 113 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 343 அதாவது இது 2 இடம் இருக்குது. அடுத்தது 2 சேர்ந்து ப்ளஸில் இருக்குது அண்ட் அடுத்து லாஸ்ட்டில் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் என்னென்னா இது a³ அண்ட் b³ ஏன்னா இது ஏன்றதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது a³ 3 இடம் இருக்குது. இது பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது b³. கீழே பார்த்தீங்கன்னா இது 2 a², இது ப்ளஸில் இருக்குது. அப்போ ஏபி அண்ட் இது 2 ஸ்கொயர், அப்போ b² எடுத்துப்பீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? a³ மைனஸ் b³ பை a² ஏபி ப்ளஸ் b² வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இது கோவையில் பார்த்துருக்கோம். a³ மைனஸ் b³க்கான ஆன்சர் a மைனஸ் b a² ப்ளஸ் b² ப்ளஸ் ஏபி பை இங்கே ஆல்ரெடி a² ப்ளஸ் ஏபி ப்ளஸ் b² இருக்கா? இது எடுத்துக்கிறீங்க. இதுக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்? a மைனஸ் பி. ஹியர் ஏன்றது நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? 343, பினா 113. அப்போ 343லேருந்து 113 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 230. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இது ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். இதுதான் ஷார்ட்கட். a³ மைனஸ் b³க்கான ஃபார்முலா தெரிஞ்சிட்டுனா அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 129 ஸ்கொயர் மைனஸ் 29 ஸ்கொயர் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த 129 ஸ்கொயர் மைனஸ் 29 ஸ்கொயர்னால் இது வந்து 2 இடம் மல்டிப்ளை பண்ணி இது 2 மல்டிப்ளை பண்ணி அதில் வர ஆன்சரை மைனஸ் பண்ணி கொண்டு வரணும்னு இல்லை. நமக்கு இதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 130, இதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 30. இப்போ 13 169ன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ 0 0னா 2 0 வரும். 30னா இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா என்ன வரும்? இங்கே ஸ்கொயர் தானே இருக்குது. ஸ்கொயர் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 9. அப்போ 900ன்னு வரும். நான் என்ன பண்ணுறேன்? தனித்தனியாக பண்ணுறதுக்கு இது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். அப்ராக்சிமேட்டாக 130க்கு பக்கத்தில் இருக்குது, 30க்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ 13 169 9 நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது? 900 கேன்சல் ஆகிட்டா 16,000 வரும். எவ்வளோ வரும்? 16,000. இப்போ இருக்கிற ஆன்சரில் 16,000க்கு கிட்டத்தட்ட எது இருக்குன்னு பாரு. 12,000ன்றது அதிகம், 15,000 ஓகே, 15,800. இது 16,000க்கு கிட்டத்தட்ட 200 தான் கம்மி. இது கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர் 15,800. புரியுதா? இந்த மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஷார்ட்கட்டில் போட்டுட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுக்கில் கொடுத்துருக்காங்க. 2³ பவர் ஸ்கொயர் பவரில் 2 கொடுத்துருக்காங்க. 5³ இன்ட்டு 125 பவரில் 2/3 2/4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த மாதிரி அடுக்கில் ஏஎம் அடுக்கில் n தான் என்ன பண்ணணும்? a/mn. இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அதாவது அடுக்கில் என்ன இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ அடுக்கில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2/32 6 வந்துடும். இங்கே 5/3 இன்ட்டு 125ன்றது எதோடைய க்யூப்? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து அது மேலே இருக்கிற அடுக்கு, இது வந்து க்யூப் ரூட்டு. அப்போ க்யூப்ன்றது எதுக்கு 125 வரும் அப்படின்னா 5க்கு 5 25 25 125. அப்போ இங்கே 5 க்யூப்னு இருக்கும், பவரில் ஸ்கொயர் இருக்கும், கீழே 2/4. இதையும் நீங்கள் மாற்றினீங்கன்னா 2 6ன்னு வருமா? அப்போ 5/6ன்னு இங்கே போட்டுப்பீங்க.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கேன்சல் பண்ண போகிறேன். 2^4 இதுனா பேலன்ஸு 2^2 இருக்கும். 5^3 இங்கே 5^6 இருக்கா. நீங்கள் இங்கேயே இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா 125னா அது எதோடைய ஸ்கொயர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் விரிவாக. இந்த 125ன்றது 5³ நீங்கள் எழுதலாம். 2^3ன்னு இருக்கும். 125 5³ எழுதுறீங்க. இங்கே 2^3ன்னு இருக்குன்னா இந்த 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். அப்போது மேலே பார்த்தீங்கன்னா இந்த 6 4 கேன்சல் ஆகுனது போக 2^2 இருக்கும். கீழே 5³ இருக்கும். அண்ட் இங்கே 5² இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 2 மேலே 2 இருக்குது, 1 இருக்குன்னா ஒரு 1 மைனஸ் பண்ணிடலாம். 3ல் 2 போச்சுன்னா 1 அடுக்கில். அப்போ 2 2 4 5^1 இருக்கும். அப்போ ஆன்சர் 4/5 தான். நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன் அப்படின்னா 125ன்றது எதோடைய க்யூபு, 5ஓட க்யூப். அப்போ 5³ 2^3 இருந்தது. 3 கேன்சல் பண்ணிடுறேன். இங்கே இருக்கிற நம்பரையும் இங்கே இருக்கிற நம்பரையும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணதுக்கப்புறமா 5^2ன்னு இருக்கும். இங்கே கீழே 5^3 இருக்கும். அப்போ 5^3 5^2னா நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஆன்சரில் போடலாம். ஸோ இதுதான் தேர்டு ஒன்றுக்கான ஆன்சர். இது பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைன்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தோன்னே என்னடா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, மைனஸில் கொடுத்துருக்காங்க, பவரில், இந்த மாதிரிலாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்னென்னா ஷார்ட்கட்டு, அதே ஷார்ட்கட்டு தான். பவரில் உள்ளதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 2 2 4 மைனஸ்க்கு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4ன்னு இருக்கும். 1/2 ஹோல் பவர் 4ன்னு இருக்கும். அப்போ உள்ளே ஃபுல்லாக நீங்கள் இந்த இருக்கக்கூடிய பவரை 4 உள்ளே கொண்டு போனீங்கன்னா 2^4ன்னு தனியாக வரும், 1^4ன்னு தனியாக வரும். ஒன்று எத்தனை இடம் பண்ணாலும் அதே நம்பர் தான். 2^4னா நீங்கள் விரிச்சு எழுதிருப்போம் 1/16, அதாவது 2 2 2ன்னு வரும். 4 4 16 வரும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இது ஒரு ஷார்ட்கட். என்னென்னா பவரில் கொடுத்துருக்காங்கன்னா பவரில் இந்த மாதிரி கீழே ஒன்றும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக அப்படியே பவரை மல்டிப்ளை பண்ணுறீங்க. இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 2 4ன்னு வந்துடும். இந்த 4ன்றது ஹோல் ப்ராக்கெட்டுக்கு மேலே இருக்குது. அந்த 4ன்றது இந்த நம்பருக்கும் நியூமரேட்டருக்கும் உண்டு, டினாமினேட்டருக்கும் உண்டு. அப்படியே நீங்கள் கொடுத்து விரிச்சு எழுத வேண்டியதான். 5th சம் பாருங்கள். 1200ல் 25%ன்றது எவ்வளோன்னு கொடுத்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பொழுதுமே உங்களுக்கு சொன்னது தான், பர்சன்டேஜ்னு ஒரு நம்பருக்கு பக்கத்தில் கொடுத்துட்டாலே அது 25/100ன்னு அர்த்தம். என்ன நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பரை போட்டு பர்சன்டேஜ் பக்கத்தில் இருந்தால் கீழே 100 போட போகிறீங்க. 1200ல் எத்தனை பர்சன்டேஜ் 25னா 1200 இங்கே போட போகிறீங்க. 25 25 4 25 100, 1 நாங்கு 3 12, அப்போ 0ன்னு சேர்த்துக்கிட்டிங்கன்னா 300. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இது ரொம்ப சிம்பிளான சம். பட் 2017 இதை கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுவுமே ஈஸியான கொஷின். 6th ஒன் பார்த்தீங்கன்னா A/3 B/4 C/7 A+B+C/C அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கீழே கொடுத்துருக்காங்கல்ல டினாமினேட்டரில், அதுதான் A, இது B, இது C. அப்போது இந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஏவுக்கு பதிலாக 3 இருக்கா கீழே அப்படியே போட போகிறீங்க. பிக்கு பதிலாக 4, சிக்கு பதிலாக 7, கீழே சினா 7 தான். அப்போ 3 4 7, 7 7 14, 14/7, 1 7 7, 2 7 14. ஸோ இதை ஷார்ட்கட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணுறப்போ இதுதான் ஆன்சர். இதெல்லாம் ஒரு சம். ஸோ இதெல்லாமே ஈஸியான சம் தான். நீங்கள் அங்கே போய் பெரிய நம்பராக இருக்கேன்னு குழப்பிடக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் ஒன்ஸ் என்ன பண்ணுங்கள், கோத்ரூ பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 7th சம். x/y = 2:1 எனில் x² - y² x² + y² கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறீங்க, இங்கே எக்ஸுன்றது 2, ஒய்ன்றது 1, அப்படியே கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. x² என்ன வரப்போகுது, 2 2 4, y² 1, 1² பண்ணுறப்போ 1 ஈஸ்ட்டு 2 2 4 + 1, அப்போ என்ன வரப்போகுது 3:5. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்களோ ஈஸ்ட்னா அப்போ 2:1. எக்ஸுன்றதுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக 1, ஸ்கொயர்னா ஸ்கொயரு, மைனஸ்னா மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா √5 + √x = 3 எனில் எக்ஸ் நிறைவு செய்யும் மதிப்புன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதில் எந்த மதிப்பு வந்து எக்ஸை நிறைவு செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸை எந்த மதிப்பு நிறைவு செய்யும் கேட்டிருக்கிறதுக்கு இங்கே நம்ம ஏதோ ஒரு மதிப்பை உள்ள எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இந்த ஆப்ரேஷன் ரூட் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறப்போ நமக்கு 3 கிடைக்குதுன்னா அப்போ இந்த ஆப்ஷனில் ஏதோ ஒன்று. நான் ஆப்ஷன்லேருந்தே நான் என்ன பண்ண போகிறேன், ஆன்சர் எடுக்க போகிறேன். ஆப்ஷன்லேருந்து எடுக்கிறது ஃபஸ்ட்டு 64 கொடுத்துருக்காங்களா, அப்போ 5 + கியூப் எக்ஸுக்கு பதிலாக தான் அந்த 64 போட்டு பார்க்குறேன் எதுவாக இருக்குமோ அப்படின்ட்டு. அந்த 3 வரணும் நமக்கு அதை பண்ணுறப்போ. இப்போது 64ன்றது எதோட க்யூப் ரூட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள், 4ஓடது. ஏன்னா 4 16, 16 4 64. அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடலாம், 4
மட்டும் போட்டுடலாம். ஏன்னா கியூப்னு போடுறப்போ இங்கே 4/3ன்னு போடுவீங்க, இந்த கியூபு கேன்சல் ஆகிடும். ஸோ 4ன்னு வரும், இங்கே 5ன்னு வரும். 5 4 என்ன 9 கூட்டினா 9 √9. √9 எதுக்கோடைய ஆன்சர்? 3ஓடைய ஆன்சர். அப்போது இங்கே நமக்கு 3 வந்துருச்சா? இப்போ இந்த 64 உள்ளே போட்டு பார்ப்போம் 3 வந்துருச்சா? அப்போ நமக்கு கேட்டிருக்கிறது வெரிஃபை ஆகிடுச்சா? அப்போ இதுதான் ஆன்சர், 64 தான் ஆன்சர். நீங்கள் போய் 3யை தேடக்கூடாது, 3 தான் வருதான்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் ஆப்ஷன் எடுத்து. அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இந்த மாதிரி எப்படி கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஆப்ரேஷன், ப்ளஸ் ஆப்ரேஷன், ப்ராக்கெட், டிவிஷன் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? போட்மாஸ் ரூல். போட்மாஸ் ரூல் படி நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணுமா? ஸோ இது இருக்கிறதுலே பெரிய ப்ராக்கெட்டாக இருக்குது. இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு உள்ளே இருந்து ஆரம்பிப்போம். 5ல் 3 மைனஸ் பண்ண என்ன வரப்போகுது? 2 வரும். ஓகே, 2 இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண எடுத்துக்கிறேன். இந்த ப்ராக்கெட்டில் என்னென்ன இருக்குது? 2 இருக்குது. இப்போ தான் இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த இதை மைனஸ் பண்ணுறப்போ 2 வந்துருச்சு. ஸோ 2 2s are 4ன்னு எடுத்துக்கிறேன், ப்ளஸ் 5ன்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? 2ல் 4 போச்சுன்னா -2 +3. அப்போ இதை கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா +3. அதாவது இந்த ஹோல் ஆப்ரேஷனுக்கும் நமக்கு என்ன கிடைச்சிது? +3. இப்போ இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். 2 + இது 2 + 3. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு தான் இந்த 3 கிடச்சிது, இந்த ப்ராக்கெட்டுக்கு தான் இந்த 3 கிடச்சிது. -10 இருக்குது இந்த ஹோல் ப்ராக்கெட்டுக்குள்ளே. இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். என்ன ஆகும்? 2 + 3 9 -10ன்னு வரும். அடுத்தது என்ன பண்ணலாம்? 2 9 கூட்டினா 11, 11 10 போச்சுன்னா 1. அப்போது இந்த ஹோல் ப்ராக்கெட்டையும் பண்ணுறப்போ, இந்த ப்ராக்கெட்லேருந்து இது வரைக்கும் பண்ணுறப்போ நமக்கு 1. அப்போ வெளில இருக்கிறது என்ன இருக்குது? 25 - 2. இந்த ஹோல் ப்ராக்கெட் பண்ணுறப்போ 1 / 4ன்னு இருக்குது. 25ல் 2 போச்சுன்னா 2 ஒரு 2 வந்துட போகுது. 25ல் 2 போச்சுன்னா என்ன வரப்போகுது? 25ல் 23. இந்த /4ன்றது கீழே வந்துடும். அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். நான் என்ன பண்ணேன்? ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணேன். உள்ள ப்ராக்கெட் இருக்குன்னா அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து என்ன ப்ராக்கெட்டோ அதை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்தது இன்னொரு ப்ராக்கெட்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளில உள்ள நம்பர்ஸ்க்கு வந்தேன்னா ஆன்சர் நமக்கு ஈஸியாக கெட் பண்ணிடலாம். ஓகே, லாஸ்ட்டு சம் பாருங்கள். பின்வரும் எண்களில் மதிப்பில் பெரியது எதுன்னு கொடுத்து 0.8/8, 8/0.8, 0.8 ஸ்கொயரு, 0.8 பையின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் கரெக்டாக பார்த்த உடனே இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே டிவிஷனில் இருக்குது, இதுதான் பெரிய நம்பர்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க எப்படி இருந்தாலும். இப்போ 0.8/8னா இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணலன்னா 8க்கு 8 கேன்சல் ஆகிடும், 0.1ன்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 0.1. ஓகே, அடுத்ததுக்கு வாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கேன்? அதே போல் தான், பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/0.1 சம்திங் இருக்குமா? ஸோ அது என்ன ஆகும்? அந்த 0 மேலே போகிறப்போ 10 ஆகும். ஒரு டிஜிட்னா மேலே போகிறப்போ 10 ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 0.8 ஸ்கொயரா, 0.8 ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? நீங்கள் 0வே கன்சிடர் பண்ணிங்கன்னா 8 8 64. அப்போ 2 பிளேஸ் இருக்கா? இப்போ ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ 2 பிளேஸ் வரும். 8 8ன்றதுனால 0.64ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 0.8 × பையினா 3.14. அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 22/7ன்னு போட்டால் அது உங்களுக்கு சுற்று, ஏன்னா டிவிஷன் வரும். இப்போ 0.8 × 3.14 பெருக்கிங்கன்னா 2.4 சம்திங் போயிட்டுருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்ஷனில் எது பெருசுன்னு பாருங்கள். 0.1 இதெல்லாம் 0. இது 2. பட் இது மட்டும்தான் 10. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட் போட பழகிக்கணும். ஸோ இந்த எல்லா சமயம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த சிம்பிளிஃபிகேஷன் மாடல்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இதுலேயும் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பேன். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் மாடல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ 2017 கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோமா, அடுத்தடுத்து ஒரு 2 or 3 கிளாஸஸில் மேக்ஸிமம் என்னென்ன கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிறோம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.